காலகட்டத்தில் சில நிகழ்வுகள், இந்த தொழுகை, நோன்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்றோம்ல, இது மட்டுமே போதுமா? அதாவது ஒரு முஸ்லீமுக்கு இது மட்டுமே கடமையா? இதை செஞ்சா ஒருத்தன் நரகத்திலிருந்து விடுதலை பெற முடியுமான்னு கேட்டா, சூழ்நிலைக்கு சூழ்நிலை கடமைகள் மாறும். பிக்சடு கடமை கிடையவே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் கடமையா இருக்கும், இன்னொரு காலகட்டத்தில் வேற விஷயங்கள் கடமையாகும். இந்த அறிவு நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் எல்லாம் என்ன பண்றான், சில விஷயங்களை படிப்படியா கடமையாக்கி இருக்கான். ஏன் மது ஆரம்பத்தில் கடமையாக்கல? இதுல என்ன ஹிக்மத் இருக்கு? ஏன் சூதாட்டம் ஆரம்பத்தில் கடமையாக தடுக்கப்படல? இதுக்கு பின்னாடி என்ன ஹிக்மத் இருக்கு? ஏன்னா இப்படியும் தீன்ல சில விஷயங்கள் இருக்குங்கிறது நமக்கு கத்துக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் இப்படி படிப்படியா சில விஷயங்கள் நமக்கு கத்துக் கொடுக்குறான். அப்ப இதுல தொழுகை, நோன்பு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே செஞ்சுக்கிட்டு நம்ம வேற எந்த தீனை நிலைநாட்டக்கூடிய எந்த விஷயமும் நம்ம மேல கடமை இல்லை, நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படின்னா நாம மாட்டிக்குவோம். இது மாதிரியான சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சில ஹதீஸ்கள் வருது. இது இந்த டைம்ல தான் நடக்குது, ஹிஜ்ரி 9ல இந்த ஹதீஸ்கள் நடக்குது. அப்ப அதை வச்சு நம்ம ஆட்கள், நம்ம ஆலிம்கள் என்ன பண்றாங்க, தவறான ஃபத்வாக்கள் கொடுக்குறாங்க. அப்ப அதுல ஒரு தவறா புரிந்து கொள்ளப்பட்ட 2 செய்திகளை இப்ப நான் சொல்றேன். முதல் செய்தி என்னன்னா, இந்த பனு சாத் குலத்தார் இவங்க வெளியூர்வாசிகள், அதாவது இந்த அறிவிப்பை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இந்த 4 மாசம் டைம் லிமிட் இருக்குல்ல, அந்த டைம் லிமிட்ல வர்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து உடனே அவரு கேட்கிறாரு, உங்களில் அப்துல் முத்தலிபுடைய மகன் யாரு? இந்த கூட்டத்தில் வந்தவொடனே கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் யாருன்ட்டு. அப்போ அவரு சொல்றாங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நான் சில கேள்விகளை கேட்பேன், கடினமாகவும் கேட்பேன். நான் நளினமா கேட்க மாட்டேன், கடினமா கேட்பேன். ஆனா நீங்க அதை பொருட்படுத்த கூடாது, என்னால கோச்சிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்க எப்படி இருந்தாலும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ் தான் உங்களை இறை தூதரை அனுப்புனானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, தொழுகை எங்க மேல 5 நேரம் கடமையாக்குனது அல்லாஹ் தான் கடமையாக்குனானா அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படிங்கிறாங்க. ஜக்காத்து அவன் தான் கடமையாக்குனானாங்கிறாங்க. நோன்பு, இது மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கேட்டு ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் ஆமா ஆமா ஆமாங்கிறாங்க. சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, நான் இதில் சிறிதளவும் சேர்க்கவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல ஜிஹாது உங்ககிட்ட வாங்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஜிஹாத் உங்கள் மேல கடமையா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வாங்கல. இந்த இடத்துல நான் சேர்க்கவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் அப்படின்ன உடனே ரசூலுல்லாஹ் அவர் வெளியே போயிடுறாரு. போன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் சொன்னதுல மட்டும் ஒரு உண்மையாளரா இருந்தா இவரை சொர்க்கவாசி பாக்குறதுனா இவரை பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் எண்ணிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இது பாருங்க, நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் இவ்வளவுதான். அப்ப நமக்கு என்ன இலக்கு? சொர்க்கம் தானே. அப்ப இதுல இருக்கிற விஷயம், அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த செயல்கள் செஞ்ச. அப்ப இதுல குர்ஆன் இருக்கா? இது ஹராம்களை பத்தி ஏதாவது பேசுதா? ஒரு ஹதீஸை வச்சு விளையாடக்கூடாது. குர்ஆனை நம்ப சொல்லிகள் இருக்கா? ஈமானுடைய 6 விஷயங்கள் இதுல பட்டியல் இருக்கா? என்ன பேசப்படுது, என்ன விஷயங்களும் கரெக்டா உள்வாங்கிட்டு பேசணும். அது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கத்துக் கொடுக்குறாங்க, அமல்களை கத்துக் கொடுக்குறாங்க. அப்ப அமல்கள் இவ்வளவுதான். இது இந்த கால இவர் யாரு? வெளியூர்வாசி. இவர் யாரு? மதீனாவுடைய லோக்கலாலா? இது அபூபக்கர் செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? ஹுனைன், அதாவது அப்ப ஏன் தௌபால அந்த 3 பேர் கலந்துக்கல? ஏன் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது? அவங்க தொழுகை விட்டாங்களா? நோன்பு விட்டாங்களா? ஒண்ணும் விடல. அப்போ ஆளுக்கு ஆளு, ஏரியா கடமை மாறும். அந்த காலத்துல மதீனாவாசிகள் மேல என்ன கடமைன்னா, இஸ்லாமிய கவர்மெண்ட்டை மெயின்டைன் பண்றது, அதை ப்ரொடெக்ட் பண்றது மதீனாவாசிகள் மேல கடமை. சுற்றி இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் மேல என்ன கடமைன்னா, மதீனாவாசிகள் ஸ்ட்ரென்த் பத்தலன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, இப்ப இவங்க மேல கடமை. இந்த நேரத்துல எனக்கு தாயார் இருக்கிறாங்க, அதனால நான் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் வரமாட்டேன் இப்படி எல்லாம் இவங்க பேச முடியாது. முதல் விஷயம் கவர்மெண்ட்டை காப்பாத்துறது. இது உசுரை கொடுத்து காப்பாற்றணும். ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை உசுரை கொடுத்து காப்பாற்றணும். அதை விட பெருசா நம்மளுடைய உயிரை நாம நினைச்சோம் அப்படின்னா நாம நயவஞ்சகர்கள், அந்த பட்டியல நம்ம வந்துருவோம். இது அந்த ஹதீஸ் தவறா புரிந்து கொள்ளப்பட்ட ஹதீஸ்கள்ல இந்த ஹதீஸ் ஒண்ணு பிரச்சனை.